ஹாய் காய்ஸ், சூப்பர் ஃபஜ்ஜியான ஒரு சாக்லேட் கேக் ஓவனே இல்லாமல் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட் ஒரே பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஒரே பிஸ்கெட்டை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் ஆஃப் மைதா ஆட்டா அண்ட் 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சாக்கோ பவுடர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன் சைடு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் ஒரு 2 முட்டை உடச்சி போட்டு அதில் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பட்டர் அண்ட் சாக்லேட் ஹீட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி மாறினோடனே அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச எக்கில் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ஒரே பவுடரில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஸ்டார் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக 1 டம்ளர் ஆஃப் மில்க் அண்ட் கொஞ்சம் நட்ஸ், ஃபைனலாக கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கண்டெய்னரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ஒரே மிக்ஸை ஈவனான இதில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் இது பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு 40 மினிட்ஸ் நீங்கள் வந்து வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஜ்ஜியான கேக் ரெடிங்க. அதில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.